ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, நலவாரிய கோரிக்கைகள்னு எதுவுமே நிறைவேற்றப்படல. தற்காலிக செவிலியர் பணி நிரந்தரம், அங்கன்வாடி, இப்படி பல தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. திட்டக்குடியில சிப்காட் பேர்ல நில அபகரிப்பு முயற்சி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருத்தணியில ஒடிசா சேர்ந்த இளைஞர் சூரஜ் மீது கொடூர தாக்குதல். இடம்பெயர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு பெரும் தோல்வி. கடலூர்ல பிளாஸ்டிக் நாற்காலி வியாபாரி தாக்குதல். சிவகங்கையில 2 தொழிலாளர்கள் தாக்குதல். இந்த மாதிரி தாக்குதல்கள் தமிழ்நாட்டுல இடம்பெயர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள், 2025 இருந்து 2026க்குள்ள 50 லட்சம் வேலைகள். ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோஷன் நிறுவப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ITI வழித்திறன் பயிற்சி வழங்கப்படும். இப்படி தொழில்துறையில இருந்து மக்களுக்கு வேலை பார்க்காம நம்ம சொடல பாபாவோட கூட்டத்துல ஆட்டம் போட்டு இருக்கிற அமைச்சர் தான் CV கணேசன்.